அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெரியன். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் கொழும்பில் நிற்கிறேன். இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைய நாள் நேற்று நாங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிட்டு வந்து நாங்கள் கொழும்புக்கு முக்கியமான அலுவலாக 3 பேர் வந்துருந்தாங்க. நான் என்னுடைய அமைச்சாம்படியும் இந்த இன்னொரு நாள் வந்து வாகனம் ஒரு கார் எடுப்போம்னு வந்தது. ஸோ அவரோட நானும் வந்து கொழும்புக்கு வந்துருந்தேன். நம்ம என்ன மாதிரி இடங்களை பார்த்துட்டு போகலாம், கார்கள் இந்த நோக்கங்களை திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். புதிய புதிய கார் எல்லாம் வந்து இறங்கி இருக்குது. அப்போ அங்கெல்லாம் போனால் நான் ஒரு வீடியோ பதிவு செய்யலாம்ன்ற ஒரு நோக்கத்தோடு நானும் வந்தது. நிறையப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், இரக்கம் உள்ளவர், அன்பானவர். தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் அதிகமாக கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் அவருடைய சித்தத்தில் நாங்கள் எதை கேட்டாலும் அவர் நிச்சயமாக நமக்கு குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ எல்லோருடைய வாழ்விலையும் வந்து தேவைகள்ன்றது நிறைய இருக்குது. உள்ள மனுஷருடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் இருக்கிறது. நிறைய ஒரு மனிதனுடைய வாழ்வில் சில பிரச்சனைகள், துன்பங்கள், வியாதிகள், ஒரு விதமான பிரச்சனைகள் மனுஷனுடைய வாழ்வில் இருக்குதுன்னு. ஸோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் கடவுள்கிட்ட என்னத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோமோ அதை நாங்கள் விசுவாசத்தில் இதை நான் பெற்றுக்கொண்டேன் ஒரு விசுவாசத்தில் நாங்கள் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோமே. யோவான் அதிகாரம் 14 13 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்கு பண்ணிக்கிறார். பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கட்டாயம் வந்து நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இதை நாங்கள் கேட்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் நிச்சயத்தோடு கேட்க நிச்சயமாக நமக்கு உண்டாகும் என்ற ஒரு விசுவாசம் பூரண நிச்சயத்தோடு நாங்கள் வசனம் தான் சொல்லி நம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று நாங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அதை நாங்கள் சோத்திரத்தோட நன்றியோடு நாங்கள் அதை பண்ணும்பொழுது நிச்சயமாக அதனுடைய சுகத்தையும் அந்த பலத்தையும் அதனால் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இப்படித்தான் ஒரு மனுஷனுடைய உள்ள வாழ்வு எல்லாருடைய வாழ்விலையும் விதவிதமான சூழ்நிலைகள் என்ன சோகங்களுடைய மத்தியிலும் தேவைகளை குறித்து கூட அன்றோடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கும் பொழுது அன்றவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. ஒன்றிஜோ வாழ்ல இன்னும் வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கு. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ நிச்சயமாக கட்டாயமாக அவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதை நாங்கள் உலகத்தில் நாங்கள் அவரை நம்புகிறோம், அவர் மேல் விசுவாசிக்க வைக்கிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர், மேன்மையானவர். அவர் மேலே நாங்கள் வைக்கிற மேன்மையான காரியம் எங்கள் விசுவாசம் தான் எங்களை தேவைகளை எப்படி சந்திக்க போது, எங்களை குணப்படுத்த போது, எங்களை பலப்படுத்த நாங்கள் அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்று நாங்கள் விசுவாசிப்போம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எதை அவரிடத்தில் கேட்டோமோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நிச்சயமாக அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுவார். In a bed. Texas rock.
நிற்கணும். இது சுசுகி ஆல்டோ. அறுபத்தெட்டு. இது என்ன கார்? ஓ, இது கொஞ்சம் ஆகலாம். அதை விட இல்லை உண்டு தானே. அது சிங்க்ரே, இது மற்றது. சாப்பாடு ஓகே. இப்போ நாங்கள் இந்த ஹோட்டல் வாசலில் நிற்கிறோம். இரவு 11 மணி ஆச்சு. நான் முதல்ல ஒருக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கேன். அதை கொடுத்துருவீங்களா?
மட்டன் பிரியாணி இந்த முட்டையில் வேணும். அது மட்டனுக்கு ஒரு முட்டையும் இருக்குது. அது இது என்ன இது என்ன சாப்பாடு? அது சிக்கன் 60 பேர். உங்களோட என்ன பேர்? ஃபிஷ். இதில் வித்தியாசமாக இருக்குது கோப்பையெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் குருநாகலில் நிற்கிறோம். நல்ல வெயில். நாங்கள் வரைகளில் நல்ல ஒரு மலை மப்பாக இருந்தது. இப்போ நேரம் வந்து 3 மணி. நல்ல வெயில் கொளுத்துது. சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது. இடங்கள் எல்லாம் நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் எல்லாம் வந்து வீடியோ பதிவு செய்ய முடியலை. ஆனால் நாங்கள் ஒரு அளவில் வந்த முடியலை. அப்போ அந்த அளவில் பார்த்துக்கிட்டோடைய வீடியோ வந்து எடுக்க முடியலை. ஓரளவு சும்மா ஒரு கொஞ்சம் கட்டம் இந்த கம்பெனிகளுக்கு போன இடங்களில் வந்து பதிவு செய்திருக்கிறோம். ஸோ மேலே வந்த 2 நாளும் கர்த்தர் கூடவே இருந்து வழி நடத்தியிருக்கிறார். யெகோவா தேவன் மேலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். இன்னும் ஒரு இடத்துல வெக்கப்பட்டு போகாமல் தேவைகளை சந்திக்கிற தேவன். அவர் வழி நடத்தி வந்திருக்கிறார். மேலே அவருக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி சொல்லணும். கடவுள் நல்லவரும் பரிசுத்தரும். நான் கொழும்பால வந்து விட்டேன். நேற்று வந்தேன். நான் இரவு தான் வந்தேன். அப்போ விடியப்புறம் வந்தேன். 1 மணிக்கு வந்துட்டேன். 1 மணி அப்புறம் 2 விடியத்தானே. வித்யா குட்டி இஞ்சி வாங்க. எத்தனை நாள் பிள்ளைய பார்க்கலாம். வித்யா குட்டியை வந்து வெள்ளிக்கிழமை போனீங்களா? என்ன விடியப்புறம் ஞாயிறு சனிக்கிழமை இல்லை ஞாயிறு விடியப்புறம் வள்ளி சனி ஃபுல்லா இல்லை. வித்யாவுக்கு வந்து சரியான கவலை. என்னன்னு சொன்னா அடிக்கடி வந்து அப்பாவை தங்கிட்டு கொண்டே இருந்தவன். தெரியும். நான் வந்து அவன் சாகத்தை பார்த்தேன். ப்ரெஸ் இல்லாமல் நித்திர இல்லை கொள்ளாமே நித்திர கொள்ள மாட்டேன்டா. நாங்கள் அம்மா விட்டா நின்றுனாங்க. நான் நித்திர கொள்ளையில தான் வித்யா நித்திர கொள்ளையில. எங்களுக்கு வந்து முதல் கட்டம் தான். சாப்பிடவே இல்லை படம். சாப்பிட்டேன். சாப்பாடு குறையில்லை. சாப்பாட்டு குறைவில்லை. வடிவா சாப்பிட்டேன். ஆனால் கதைக்கும் கொஞ்சம் கூட எனக்கு வேணும். கதைகள் கூட இல்லை. மாறிட்டு அதானே நான் இன்றைய கவலைப்படுறேன். போன் எடுக்க 3 மணி போன் காய்ச்சி எடுக்கிறேன். யாரோட கதை கூட அம்மாக்களோட கதைச்சது குறைவே. மைண்டு வந்து அந்த கொஞ்சம் உங்களோட பக்க ரீதியா அப்படி அதுகளுக்குள்ள கொஞ்சம் நின்றபடியா அவையோட கொஞ்சம் நேரம் செலவழிச்சது நான் குறைவு. நாள் இப்போ இந்த வருஷம் வந்து போன வருஷம் போனாங்களே இந்தியாவுக்கு வந்து டைமில் போனாங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்போ இந்த வருஷம் இப்போ கர்நாடக பிறகு போயிட்டு வந்துருக்கோம் கொழும்பு. நான் நீங்கள் எல்லாம் அங்கே வர புரியல. நீங்கள் விருப்பம் இல்லை சத்தியா அதுதான் சொல்லி கொண்டிருப்பியால். அப்போ நேற்று போன இடங்கள் எல்லாம் போய் அங்கே கொஞ்சம் தூரம் போய் பார்த்து வந்தாச்சு. முன்ன கட்டேன் வரைக்கும் உங்களுக்கு கண்டோசலம் பண்ணியிருந்தேன். சரியான உண்மைக்குமே வீட்டை வேற வந்து அந்த நேரம் வந்து தெரியும் எதிர்பார்ப்பு. கொழம்பு வெளிநாடு இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு மனசுக்கு வந்து மனசுல என்ன வாங்க எதிர்பார்ப்பு இருக்கு. நான் என்னங்க கொண்டு வாங்க பேக்கை தான் கொண்டு பார்த்தா அதுக்கு கூட இந்த பச்சை கலர்ல அது இந்த கைக்கறிக்காய் இல்லை மற்ற கண்டோஸ் பண்ணி நல்லியா ஒரு புட்சீட்டி நம்ம போனோம். அங்கே புட்சீட்டில் பார்த்தேன் கண்டோஸ் தான் வாங்கி நீங்கள் அதாச்சும் வாங்கியிருந்தது பெரிய விஷயம். லிதியா நான் கண்டோஸ் பண்ணி தான் அந்த கண்டோஸ் எதுக்கி வச்சு கொண்டே இருக்கிற 1 மணிக்கு வச்சுக்கொண்டு நித்திர கண்டோஸ் அந்த நித்திரையில விலகு போடப்பட்ட குளிர் ஒரு காய் சொல்லுங்க இல்லை கண்ணால் இப்போ சந்திக்கிறோம். அப்புறம் அந்த கண்டோஸ் கொடுக்க வச்சுக்கொண்டு நித்திர ஒழுப்படுது. அதை வச்சு நித்திர வாங்கினது நல்லா எதிர்பார்ப்பு. அப்போ அங்கே போனது எங்கே போனது? அப்போ பிள்ளைய விட்டுட்டு எங்கே போன ஹோமுக்கோ
ஏன் போன குழம்புக்கு ஏன் போன குழம்புக்கு ம் அடிக்கடி நித்திராளமி கேப்பா அம்மா அப்பா இங்கே அம்மா அம்மா அப்பா இங்கே நாளைக்கு லிதியாக்கனே சரிதானே இல்லை அப்படி அப்படியாக்கனே சரியா அப்பா இங்கே மண்ணு கேட்பா உண்மைக்குமே சந்தோஷம் ஆனால் எங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்க நினைப்பேன் அப்பா ஒரு 2 நாளைக்கு என்ன அம்மா விளையாட்டு போட்டியில் கலைக்கணும்னு சொல்லி ஆனால் இதுதான் எங்களுக்கு முதல் தடவை ஆமாம் லிதியா குட்டியே நம்படி விட்டுட்டு போறோம்னு சொல்லி என்ன சேர்ந்து தானே அது பழகி கொள்ள தம்பா சந்தோஷம் சந்தோஷமாப்பா வந்து காணொலி நான் கூட அங்கே போனது இப்போ வீடியோ எனக்கு டைம் வரையில அங்கே போனது அவங்களோடது ஒரு அங்கே கடை வருவாங்க அலைஞ்சு ஒன்று தெரிஞ்சது அப்போ சரி வரையில அப்போ எடிட் பண்ணியும் போட முடியலை அப்படியே வந்தாச்சு ஏன் 3 நாள் வீடியோ போடல 3 நாள் வீடியோ போடல சரி லிதியா வீடியோ போடல 3 நாள் லிதியா கூடிய பார்க்குற உறவுகளை எல்லாம் விசாரிச்சுப்பினா என்ன சரி என்ன பாடுவேன் ஏபிசிடி பாட்டு பாடு அவங்க பாட்டு பாடி காட்டும் ஆ யார் சொல்லி தந்த பாட்டு பிள்ளைக்கு ஏபிசிடி பாட்டு ஏபிசின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாட்டா படிக்கிறேன் ஓ யார் சொல்லி தந்த பிள்ளை பாட்டு யார் சொல்லி தந்த நான் வந்து ஏபிசின்னு சொல்லுவேன் நீ வந்து பாட்டு படி நீங்கள் டிவியில் அந்த பாட்டை போட்டு விடணும் ஏபிசிடி ஏபிசிடி மனசுல பதிஞ்சிட்டு போலாம் சரி அப்போ சந்தோஷம் நான் சந்தோஷமா நல்ல சந்தோஷமா பிள்ளைக்கு சந்தோஷம் இல்லையா நல்ல சந்தோஷமா நேற்று ஃபுல்லா அப்பா கொழும்பு நினைக்கிறேன் வீடியோக்குள்ள காட்டுட்டு சந்தோஷம் வந்துக்கு ஒட்டுமே சொல்லாத அப்போ கார்வல் வந்து எல்லாம் பார்க்க போனாங்க கார்வல் எல்லாம் சரியான வில்லியால இருக்கேன்னு கூடுதலாக இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த நல்ல இந்த வெகன கார் மாதிரி எல்லாம் போகுது அந்த கார் இப்போ 1 கோடிக்கு மேலே முடியுது அப்படி நிறைய இதுவெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து நாங்கள் அதில் போய் நான் எடுத்து நான் வீடியோவில் அதில் எல்லாம் விலையில எல்லாம் போட்டுருக்காங்க அந்த கம்பெனியில் போய் விலையில இல்லாமோ இல்லை இப்போ தெரியாது இங்கே நிலையிலுக்கு இல்லை டேக்ஸ் எல்லாம் கூடத்தானே அப்போ அது இறக்குமதியே அந்த இறக்குமதி ஒரு விலை டேக்ஸ் வரிகளோட நிறைய வருது இப்போ எடுக்கிறாக்கள் இன்னும் இப்போ எல்லாம் அப்படி கொழும்புலாம் பார்த்தா கொழும்புலாம் வெளிநாடுகள் மாதிரி மோட்டர் சைக்கிள் கூட தெரியுமோ கொழும்புல அப்படியே ஃபுல்லாக கார் தான் போய் கொண்டு காலத்தில் ஒரு மனசிட்ட வாழ்க்கை மாறும். சரி ஓகே அப்போ சந்தோஷமா முடிச்சு கொள்வோமே கொஞ்சம் காத்தடிக்குதான் சரிதானே சந்தோஷம் தானே. இப்போ நாளையிலேருந்து எங்களை காணொலிகள் தொடரும். நாங்கள் வீட்டை வந்துட்டோம் என்ன சமையல் விதவிதமான சமையலோ கதையோ காணொலிகள் பதிவு செய்யுமே. ஆமாம் நாளையிலேருந்து தொடரும் எங்களோட வேலை. உண்மைக்குமே சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா ஓட கொடுக்க முடியும். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டுக்கு உங்களோட ஆதரவு தான் எங்களுடைய வளர்ச்சி, எங்களை கடன் வளர்ச்சி. அப்படி வளர்ச்சி. உண்மைதானோ வீடியோ ஓடி நாங்களுக்கு கொஞ்சம் நல்லா தானே நல்ல ஜதியாக ஒரு சந்தோஷம் வேண்டுதான் அதை செய்யலாம் அதை செய்யலாம். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சத்தமா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பாய்.